சர்வதேச விசாரணை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கொண்டு வந்த தீர்மானம் குறித்து பல்வேறு தகவல்களை தருவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த செய்தியாளர் விஸ்வநாத். அவருடன் பேசலாம். விஸ்வநாத், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வனிதா, முதலில் 2 கரெக்ஷன்ஸ் வனிதா. ஒன்று வடக்கு மாகாண கவுன்சில் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அது. அடுத்ததாக இது குறித்து நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கம் நம்மோடு தொடர்பு கொண்டு பேசிய போது வடக்கு மாகாணத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், சர்வதேச விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை விசாரிக்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு தனி அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வடக்கு மாகாண கவுன்சில் கூட்டத்தில் நேற்று தீர்மானமாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தலைமையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதே தீர்மானத்தை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள ஈழ ஆதரவு அமைப்புகள் மற்றும் கட்சியினர் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். 7 கோடி தமிழர்களும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கம். ஐயா, உங்களுடைய கோரிக்கை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? கோரிக்கை என்னவென்றால், இலங்கை தீவிலே இதுவரை 67 ஆண்டுகளாக நடைபெற்ற தமிழின படுகொலை, ஜெனோசைட், இது போன்ற போர்க்குற்றங்கள், மானிடத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அந்த விசாரணையை தொடர்ந்து உலக பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சில நாடுகள் விரும்புவதாக தெரிகிறது. நாங்கள் இதை முற்றுமுழுதாக நிராகரித்து சர்வதேச பொறிமுறை ஒன்றின் ஊடாக சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம், இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஊடாக இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. ஆகவே இதை வலியுறுத்தித்தான் வடக்கு மாகாண சபையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீர்மானம் முன்மொழியப்பட்டு என்னால் வழிமொழியப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மூலம் நாங்கள் உலகத்தினுடைய மனித உரிமை அமைப்புகளுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பியிருக்கோம். இதற்கு 7 கோடி தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய 1 கோடி உறவுகளான தாய் தமிழகம், குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது எங்களுக்கு மிகவும் வலி சேர்க்கும். இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று 7 கோடி தமிழ் மக்களையும் நாங்கள் மிகவும் அன்பாகவும் உரியவுடன் கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்திலே அதன் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழகத்தினுடைய கட்சிகளுடைய தலைவர்கள், அந்த தொண்டர்கள் அத்தனை பேரையும், சமூக ஆர்வலர்களையும் மனித உரிமை ஆர்வலர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முடியுமா இருந்தால் இந்திய நாடாளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக குரல் கொடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஈழத் தமிழர்களும் தொப்புள் கொடி உறவுகளான தாய் தமிழக மக்களும் தமிழ் மக்களும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே நாங்கள் குரல் கொடுப்போமாக இருந்தால் சர்வதேச நீதி எங்களுக்கு கிட்டும், அரசியல் தீர்வு கிட்டும். இதற்கு நிச்சயமாக ஒரு முடிவு ஏற்படும். இலங்கையிலே தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய தீர்வை வென்றெடுக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஐயா, 2013ஆம் ஆண்டு பொது வாக்கெடுப்பு, தனி ஈழம் தொடர்பாக ஈழ தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள். அப்பொழுது சுயாதீன விசாரணை வலியுறுத்தப்பட்டிருந்தது. அத்தகைய சூழலில் மறுபடியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் என்ன விதமான முன்னெடுப்புகளை எடுத்துச் செல்ல முடியும் என்று நம்புகிறீர்கள்? இல்லை, அரசியல் தீர்வை பொறுத்தளவிலே ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக சட்டமன்றத்தினுடைய ஒரு மனதான தீர்மானமாக இருந்தது. ஆனால் அரசியல் தீர்வை பொறுத்தளவிலே இலங்கைக்குள்ளே ஒரு முயற்சியை செய்து பார்க்கலாம் என்று சர்வதேச சமூகம் நம்புவது என்ற காரணத்தால் சர்வதேச மத்தியஸ்தத்தின் ஊடாக நாங்கள் பேசி பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அதை ஒருவேளை இலங்கை அரசு செய்ய விரும்பாவிட்டால் அன்பில்லிங், அல்லது அவர்கள் செய்ய விரும்பாது விட்டால் அன்னையத்தில் என்று சொல்வார்கள். அவர்கள் புத்தரவிகள் அல்லது தீவிரவாதிகள் அல்லது இனவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தால் ஒரு பொதுசன வாக்கெடுப்பு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய உதவியுடன் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெருவிருப்பம். அதற்கு நிச்சயமாக தமிழகத்தினுடைய அந்த தீர்மானம் மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு அது பெருந்துணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஐயா, இந்த மாதம் 14ஆம் தேதி ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. கடந்த 2012ஆம் ஆண்டே அமெரிக்கா இலங்கை அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஓராண்டுக்குள் அமல்படுத்த வேண்டும், அவ்வாறு அமல்படுத்த வேண்டும் என்று கூறி கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டே கூறியது. ஆனால் இதுவரையும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டதா என்பது குறித்து எந்த உறுதியான தகவலும் இல்லை. அதே போல சர்வதேச விசாரணையை தவிர உள்ளக விசாரணையை போதுமானது என்கிற அளவில் அதே அமெரிக்க அரசாங்கம் மற்றொரு தீர்மானத்தை இந்த ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்துறையில் கொண்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இதுபோன்ற வடக்கு மாகாண தீர்மானங்களும் அதேபோல தமிழக சட்டப்பேரவையில் ஒருவேளை இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது ஐநா மனித உரிமை ஆணையத்தில் என்ன விதமான தாக்கத்தை பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆம், இலங்கையிலே போர் முடிவடைந்தவுடன் இலங்கையை பாராட்டித்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை கண்டு நாங்கள் சோர்ந்து போயிருந்தால் செப்பல்கோடு வீரர்களான எங்களுடைய தாய் தமிழக மக்கள் ஆர்ப்பரித்ததன் விளைவாகவும், புலம்பெயர் தேச மக்கள் ஆர்ப்பரித்ததன் விளைவாகவும், ஈழத்தமிழ் மக்கள் கோரியதன் விளைவாகவும் தான் 2013, 2012, 13, 14 ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஆகவே எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் உறுதியான கோரிக்கைகளை முன்னேற்றமாக இருந்தால், நீங்கள் கூறியது போல நல்லிணக்கத்துக்கான அந்த எல்எல்ஆர் என்கின்ற நல்லிணக்கத்துக்கானதும் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கான ஆணைக்குழு மூலம் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் ஒரு அறிஞர்கள் குழு ஒன்று சர்வதேச அளவிலே நிறுவப்பட்டது. இந்தியாவினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் அவர் அந்த குழுவிலே பங்கு பெற்றிருந்தார். ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து ஒருவர் பங்கு பெற்றிருந்தார். அமெரிக்காவிலிருந்து பங்கு பெற்றிருந்தார்கள். 17 சம்பவங்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவ்வளவு பேரும் அதிலே தங்களுடைய பதவி விலகல் கடிதங்களை, ராஜினாமா கடிதங்களை கொடுத்துவிட்டு இலங்கை அரசியலே சரி செயற்படவில்லை என்று தெரிவித்தார்கள். ஆகவே உலக விசாரணை என்பது சர்வதேச கண்காணிப்புடன், இன்டர்நேஷனல் ஒப்சர்வேஷனோ அவர்கள் ஏதாவது ஒன்றுடன் கூட இது கிடைக்காது என்பதை நிச்சயமாக நாங்கள் கூற முடியும். ஆகவே இதை தமிழக சட்டமன்றமும் தாய் தமிழகமும் ஓங்கி ஒலிக்குமாக இருந்தால், நாங்கள் அனைவரும் கேட்போமாக இருந்தால், அமெரிக்கா இதிலிருந்து இறங்கி வந்து எங்களுடைய தீர்மானங்களை ஏற்கக்கூடிய நிலையிலே சர்வதேச விசாரணையை பொறிமுறையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆண்டிலே முடியாவிட்டாலும் கூட இன்னும் சில மாதங்களிலாவது உள்நாட்டு விசாரணையிலே அவர்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக உறுதியாக நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. மிக்க நன்றி திரு சிவாஜிலிங்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன் தற்போது தொடர்பில் இருக்கிறார். ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் தனது கருத்தை தெரிவித்துள்ளார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக இந்த வடக்கு மாகாண தீர்மானத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, உண்மையில நாங்கள் அதை வரவேற்கின்றோம். அதே சிந்தனையோடு அதே செயற்பாட்டோடு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய வடமாகாண சபை ஒரு முன்னுதாரணமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறது. அதற்கு ஆதரவாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அதை வரவேற்கின்றோம். அரசு சட்டமன்றத்தில் இது போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சிவாஜிலிங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்னதில்? நிச்சயமாக எங்களுடைய தமிழ்நாடு சட்டமன்றம் பல தீர்மானங்களை எங்களுடைய ஈழத்தமிழர்கள் சார்பாக நிறைவேற்றியது. அதே போல நானும் சிவாஜிலிங்கம் சொன்ன கருத்தை இங்கே ஆமோதிக்கின்றேன். ஒரு ஆழமான ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போதுதான் சர்வதேச நாடுகள் இதிலிருந்து பின்வாங்கும். அதாவது அமெரிக்கா நினைத்த அந்த சிந்தனை கூட உள்ளக விசாரணை என்பதை நிறுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ஆகவே தமிழக சட்டமன்றம் வடக்கிலே எப்படி தீர்மானம் எடுத்ததோ அதே போல தமிழக சட்டமன்றமும் எடுத்தால் உண்மையிலே அது பலமிக்க ஒரு விடயமாக அமையும் என்பதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். மிக்க நன்றி திரு செல்வம் அடைக்கலநாதன்.